அனைவருக்கும் வணக்கம். நான் சசிகலா. நான் யார் என்ன எதுவுமே சொல்லாமல் இதுவரைக்கும் ஒரு 64 வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் என்னோடய வீடியோஸ் நிறையவே பார்த்துருக்கீங்க. இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, மினிமலிசம் அப்படின்னு ஒரு சேனலை நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேவையில்லாத பொருட்கள் தான் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. அதாவது அந்த பொருள் நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. பொருள் தேவைப்படும், ஆனால் நாம் அதை இப்போ பயன்படுத்துறதில்ல. அந்த மாதிரியான பொருட்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிறையவே இருக்கிறதுங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். என்கிட்ட அந்த மாதிரி பொருட்கள் நிறையவே இருந்தது. அதை டீக்ளட்டர் பண்ணுறதுனால என்னோடய நேரம் எப்படி சேவ் ஆச்சு, என்னோடய வேலைகள் எப்படி குறைஞ்சது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். மினிமலிசம், டீக்ளட்டரிங் இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒத்து வருமா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுனா லைஃப் ரொம்ப ஈஸியாகவும் நல்லா அமைதியாகவும் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய மினிமலிசம் ஜேர்னி எனக்கு என்ன கொடுத்ததுன்னா, முன்னாடியெல்லாம் ஒரு வாரத்துக்கு 6-7 காய் வாங்கிட்டு வருவேன் சமைக்கிறதுக்காக. மீல் பிளான் பண்ணினா கூட அதை என்னால் கரெக்டாக சமைக்க முடியாது. இப்போவெல்லாம் கடைக்கு போனால் 3 அல்லது 4 காய் மட்டும் வாங்கிட்டு வரேன். அப்படி வாங்கிட்டு வர்றதையும் கரெக்டாக சமைச்சதையும் கரெக்டாக சாப்பிட்றோம். முன்னாடியெல்லாம் நான் ஒரு நாள் செய்கிற சாப்பாடு எல்லோரும் கரெக்டாக சாப்பிட மாட்டோம். இப்போ எத்தனை வேளைக்கு வீட்டில் சமைக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அது எப்போ அப்படின்னு கம்பல்சரி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய மீல் பிளானிங் கூட நிறையவே மாறி இருக்குது. ஒரு வாரம் மீல் பிளானிங்கெல்லாம் எனக்கு செட் ஆகிறதில்ல. ஒரு நாள் முன்னாடி மட்டும் நான் பிளான் பண்ணால் போதுமானதாக இருக்குது. ஒரு வாரம் முன்னாடி பிளான் பண்ணி 3 வேளைக்கும் சமைக்கிறது எப்படின்னு பிளான் பண்ணோம்னா அது என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகலை. எனக்கு ஒரு நாள் முன்னாடி பிளான் பண்ணாலே போதுமானதாக இருக்குது. அதனால் 3 அல்லது 4 வகையான காய் மட்டுமே தான் நான் வாங்குகிறேன். அப்படி இல்லைன்னா தீர்ந்ததுக்கப்புறம் அன்னைக்கு வேணுங்கிற காயை பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்குகிறேன். இதனால் காய் வேஸ்ட் ஆகிறது, நம்ம சமைச்சு வச்ச சாப்பாடு வேஸ்ட் ஆகிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு வாரம் மீல் பிளான் பண்ணி கரெக்டாக 3 வேளையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வீட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிட்றாங்கன்னா அது ஓகே. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் சாப்பிட்ற மாதிரி டைம் செட் ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டில் சமைக்கிறது வேஸ்ட் ஆகும். நம்ம எப்படி சமைச்சா நமக்கு செட் ஆகுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதனால் எனக்கு சமைக்கிற வேலையும் சமைக்கிற உணவும் வேஸ்ட் ஆகிறது குறைஞ்சிருக்குது. இப்போல்லாம் நிறைய பேர் அடிக்கடி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. முக்கியமான ரீசன் என்னென்னா, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாததும் ஒரு நல்ல பிளான் இல்லாததும் தான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறதுக்கான ரீசனாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த சமையல் செய்யலாம், இந்த டைமுக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு சமையல் வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் இல்லாததுனால தான் என்னடா பண்ணலான்னு டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுறாங்க. அப்படி ஆர்டர் பண்ணுறது நாளடைவில் என்ன ஆகும்னா, நம்மளோட ஹெல்த்துக்கும் அது அவ்வளவா நல்லதில்லை. நம்மளோட பணமும் நிறைய வேஸ்ட் ஆகிறதா நான் நினைக்கிறேன். ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், மந்த்லி ஒன்ஸ் இல்லை எப்பாவது ஒரு நாள் சாப்பிட்றதுனால எதுவும் தப்பு இல்லை. அடிக்கடி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு அவ்வளவா நல்லதில்லை. நம்ம ஒரு நாள் சாப்பாடு சமையல் வேலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் முன்னாடி பிளான் பண்ணால் போதும். ரொம்பவே ஈஸியாக சமைச்சிடலாம். நிறைய வகையாக தான் சமைக்கணும்னு இல்லை, ஓரளவு ஹெல்த்தியாகவும் சாப்பிடக்கூடிய அளவுலையும் சமைச்சோம்னாலே பெருசாக ஆர்டர் பண்ணுறது இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறையா பொருள் வாங்கி வச்சா நிறையா சமைப்போம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. அப்படி நிறையா பொருள் வாங்கி வைக்கிறப்ப நமக்கு என்ன சமைக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஓரளவு தேவையான பொருளும் இருந்தாலே போதும்.
தேவையானதை சமைக்க முடியும். நமக்கு ஒரு 100 வகையான சமையல் தெரிஞ்சால் கூட ஒரு 10 ஐட்டம் தான் ரிப்பீட்டடாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டோம்னா அந்த ஒரே சமையலை ரிப்பீட்டடாக செய்யாமல் டெய்லி ஒன்று நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம புதுசாக கற்றுக்கிட்டு செய்யணும் அப்படின்னலாம் இல்லை. நமக்கு தெரிஞ்சதுலேயே நல்லா ஈஸியாக வரக்கூடியதும் டேஸ்ட்டாக செய்யக்கூடியதும் அப்படி இருக்கிற சமையலை நம்ம செஞ்சால் எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. நமக்கும் ஈஸியாக இருக்கும். புதுசாக செஞ்சால் தான் சமையல் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நமக்கு தெரிஞ்சதை நல்லபடியாக செஞ்சாலே போதும், நல்லா தான் இருக்கும். நான் பேசிக்காக ஒரு மினிமலிஸ்டெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் இப்போ நான் மினிமலிஸ்ட்டாக மாற ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். மினிமலிஸ்ட்டாக மாறுறேன் அப்படின்னா என்னோடய பொருட்கள் குறைக்கிற விஷயத்தில் தான் மினிமலிஸ்ட்டாக மாறுறேன். மற்றபடி நான் செலவு பண்ணுறது ஓரளவு மினிமலிஸ்ட்டாக தான் இருந்தேன். என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் தேவைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நான் எப்போவும் செய்வேன். இதனால தான் மைனஸில் இருந்த எங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னி ஒரு நல்ல வெல்த்தியான லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ யோசித்து பார்க்கும்போது நம்ம வேலைகள் தேவையில்லாத பொருட்களுக்கு அதிக நேரம் போகிறதா நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்ததுனால தான் தேவையான பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாததை டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாக்குள்ளே தான் இந்த மினிமலிசம் ஜேர்னிங்கிற இந்த யூடியூப் சேனலையும் ஆரம்பித்தேன். இந்த ஜேர்னிலையும் நான் போய்கிட்டு இருக்கிறேங்க. என்னோடய வீடியோஸும் கருத்துக்களும் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி மினிமலிஸ்ட்டாக மாற விரும்புகிறீங்கிறதையும் சொல்லுங்கள்.